குறுக்கு வழியில செந்திலுக்கு வேலை வாங்கி கொடுத்த மீனாவுக்கு இந்த பாண்டியனே வந்து தக்க பதிலடி கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியாவது அப்பா கடையில இருந்து தப்பிச்சா போதும், வேற எந்த வேலை கிடைச்சாலுமே பரவாயில்லன்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்த செந்திலுக்கு மீனா அவங்க அப்பாவால எப்படி ஒரு வழியா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருது. ஆரம்பத்துல இருந்தே பாண்டியன் கிட்ட இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருந்த செந்தில் வந்துட்டு வேலையை மட்டும் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட சொன்னோம்னா எப்படி ஏத்துக்குவாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டாரு. பாண்டியனுமே வந்துட்டு செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல பரவாயில்ல அவங்க மாமனார் கிட்ட போட்ட சவாலை நீ ஜெயிச்சுட்டு உனக்குள்ளே இவ்வளவு திறமை இருந்திருக்கு பரவாயில்ல அப்படி சொல்லி பாராட்டிட்டு இருந்தாரு. அப்பதான் செந்தில் வந்துட்டு நானும் என்னோட திறமையில இந்த வேலையை வாங்கல, மீனா அவங்க அப்பாவோட ஹெல்ப்பால தான் எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு அப்படி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் எப்படியோ ஒரு வழியா அவங்க மாமனார் கிட்ட போட்ட சவாலை நீ ஜெயிச்சிட்டே சொன்ன மாதிரியே வந்து அவர் மூலியமாவே உனக்கு கவர்மெண்ட் ஜாப்மே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னோட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது அப்படி சொல்லி பாண்டியன் வந்து செந்தில் ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. கடைசி வரைக்குமே செந்தில் மீனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு உண்மையை சொல்லவே இல்ல. 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத பாண்டியன் கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. வேலையை வாங்கி கொடுத்த மீனா அவங்க அப்பானாலே இப்படி ஒரு வேட்டு வரும்னு சொல்லிட்டு செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. யதார்த்தமா பாண்டியன் வீட்டு பக்கமா வந்த மீனா அவங்க அப்பா வந்துட்டு சம்பந்தியை போய் பார்த்து பேசிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி அவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட வீட்டு படி ஏறி வந்ததே கிடையாது. மனுஷன் இந்த அளவுக்கு மனசு மாதிரி வந்துட்டாரு பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு பாண்டியன்மே வந்து ரொம்பவே சந்தோஷமா மீனா அவங்க அப்பாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருந்தாரு. இந்த அரசியோட கல்யாணத்துக்கே வந்திருந்தேன், அப்பயே பேசலாம்னு பார்த்தேன், பேச முடியாம போயிருச்சு. எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு எப்படியும் உங்க பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. இதுக்காக நான் ரொம்ப போராட்டம் பண்ணேன். ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்க போய் வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறப்பே வந்து செந்திலுக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மீனாமே வந்து ரொம்ப பயத்தோட தான் இருக்காங்க. அப்பா கிட்ட வேற இந்த பணத்தை வந்து பாண்டியன் இருந்து வாங்கி கொடுத்துருக்கோம் தான் சொல்லி இருக்கிறோம். அப்பாக்கு இந்த பணத்தை நம்ம தான் லோன் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்கிற உண்மையும் தெரியாது. இவர் பாட்டுக்கு பணத்தை கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கணும்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம செந்தில் மீனா ரெண்டு பேருமே ரொம்ப பத்திரத்தோட முடிச்சுட்டு நிக்கிறாங்க. எந்த ஒரு உண்மை பாண்டியனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ கடைசியில அந்த உண்மையை வந்து மீனா அவங்க அப்பா அவர் வாயாலே உடைச்சிடுறாரு. நானுமே மாப்பிள்ளை தம்பி கிட்ட வந்து சொல்லிட்டேன், பணத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வேமா வேலை கிடைச்சிடும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன். பணத்தை ரெடி பண்றதுக்கு இவங்க இவ்வளவு நாள் ஆக்கிட்டாங்க. அப்பயே கூட நான் யோசித்தேன் இவங்களால பணம் ரெடி பண்ண முடியலன்னா என்ன, நம்மளே நம்மளோட கை காசை போட்டு கூட வேலையை வாங்கி கொடுத்தலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல கடைசி நேரத்துல வந்துட்டு நீங்க பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க, எப்படி உங்க பையனோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க கொடுத்த 10 லட்ச ரூபானால தான் உங்க பையனுக்கு இப்ப இந்த வேலையே கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு மீனா அவங்க அப்பா பணம் கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கிருக்கணும் அப்படிங்கிற உண்மையை உடைச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் மீனா அவங்க அப்பா இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்து பாண்டியனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மீனா அவங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸால தான் மட்டும் தானே செந்திலுக்கு இந்த வேலை கிடைச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா மீனா அவங்க அப்பா பணம் கொடுத்து இந்த வேலை வாங்கணும்னு சொல்றாரு. இதுல எது உண்மை எது பொய்யனே தெரியல அப்படி சொல்லி பாண்டியன் குழம்பி போய் நிக்கிறாரு. மீனா அவங்க அப்பா கிட்ட எதுவுமே பேசாம அவர் சமாதானமா அனுப்பிச்சு வச்சு பயங்கர கோவத்தோட பாண்டியன் வந்து செந்தில கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலே என்ன நடச்சுன்னு வாய் திறந்து சொல்லு, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையை வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கதிர் கோவப்பட்டு எதனாலுமே பேசிடுவான், உண்மையை மறைக்க மாட்டான். ஆனா நீ ரொம்பவே தெளிவான ஆளு, அமைதியா இருந்து எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவேன். மீனா அவங்க அப்பா சொன்னது உண்மைதானா, 10 லட்ச ரூபாய் கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கியிருக்கிற உண்மையை சொல்றா அப்படி சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. செந்தில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது. வீட்டாளுக்கு எல்லாரும் முன்னாடியுமே வந்து செந்தில் அடிக்கிறதுக்காக பாண்டியன் கையை ஓங்குறாரு. பாண்டியனை வந்து செந்தில் அடி விடாம தடுக்கிற மீனா வந்துட்டு அப்பா சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மைதான் மாமா, நாங்க 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கணும் அப்படி சொல்லி மீனாவே ஒத்துக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம், எங்க இருந்து இவ்வளவு காசு ரெடி பண்ணீங்க அப்படி சொல்லி பாண்டியனுமே கேட்கிறாரு. அப்பயுமே செந்தில் பதில் எதுவுமே பேசாம அமைதியா தான் நிக்கிறாரு. இந்த செந்தில் பண்ண தப்புக்காக இப்ப மீனா தான் வந்து பாண்டியன் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அவங்களுமே வந்துட்டு ஆபீஸ்ல லோன் போட்டு தான் இந்த 10 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன், மாசம் மாசம் இந்த கடன்லாம் அடைக்கணும் அப்படி சொல்லி மீனா என்ன உண்மையுமே சொல்லிடுறாங்க. இப்படி எல்லா விஷயத்திலுமே நீங்களே வந்து முடிவெடுத்து எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல எதுக்காக பெரிய மனுஷன் நாங்கெல்லாம் இருக்கோம், எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டு நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு செந்தில் மீனா ரெண்டு பேருமே பயங்கரமா பிடிச்சு பாண்டியன் திட்டிடுறாரு. இதுக்கு இந்த வேலை நீ வாங்காம இருக்கலாம் அப்படி சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுறாரு. நடந்த பிரச்சனைனால மீனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்காக தான் இந்த உண்மையெல்லாம் மறைக்க வேண்டாம்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாம் அவசரப்பட்டு எல்லா முடிவுமே எடுத்ததுக்கு இப்போ உங்களால மாமா கிட்ட எனக்குமே திட்டு விழுந்துருச்சு. இத்தனை நாளா மாமா என்னை கோவப்பட்டு ஒரு நாள் கூட திட்டினதே இல்ல, இப்போ உங்களால நானுமே அவர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இது எல்லாமே உங்க தப்புனால தான் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு மீனாமே வந்து அவங்க பங்குக்கு செந்தில் பிடிச்சு பயங்கரமா திட்டிடுறாங்க. இந்த பாண்டியனோட பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு செந்தில் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி மாசம் மாசம் அந்த கடன் அடைக்க போறாருன்னே தெரியல. மீனா செந்தில் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த வேலை விஷயத்துல ரொம்பவே ஒரு தப்பான முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.